ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு டிப்ஸு சொல்லியே ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் இல்ல, மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் சொன்னாங்க, "என்ன டிப்ஸையே காணுங்க. என்னங்க நீங்கள் டிப்ஸே சொல்ல மாட்டேங்கிறீங்க." எல்லாருமே கேட்டாங்க இன்ஸ்டாகிராமில். எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து யூடியூப்காரங்க கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட டிப்ஸ் எல்லாம் நல்லா சொல்லுவாங்க. அவங்க வந்து சில பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க கூட சொன்னாங்க, உங்கள் டிப்ஸு பார்த்து நான் பல விஷயம் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்களுக்காகவும் எல்லாத்துக்கோசரம் நான் சொல்கிறேன். இப்போ வந்து வேர்வை இருக்குல்லங்க, உடம்புல வேர்வை வரும்ல, ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகுதுல்ல. இப்போ வெயில் காலம் என்ன வெயில் அடிக்குது. வெயில் கொஞ்சம் நெஞ்சமாக அடிக்குது. நல்லா வந்து என்ன சொல்லுவாங்க, அதுக்கு என்னமோ சொல்லுவாங்க, வச்சு வாங்குது வெயில். வெயில் வந்து நம்மளெல்லாம் வச்சு வாங்குது, வாங்குன்னு வாங்குது. அப்படி ஒரு வெயிலுங்க. இந்த வருஷம் வந்து ரொம்ப வெயில் தான். அதனால் வந்து உங்களுக்கு வெயில் காலத்தில் வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, ஸ்வெட்டிங்கு இந்த வேர்வை இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன். அதாவது வேர்வை வந்து ரொம்ப எனக்கெல்லாம் வந்து வந்து உடம்பே நனைஞ்சிருச்சு. நைட்டெல்லாம் ஆனால் ஃபேன் அப்படி சுற்றுது, ஏசி ஓடுது. ஆனால் வந்து அப்படி ஸ்வெட்டிங் வந்து அப்படி வந்து ட்ரெஸ்ஸே நனைஞ்சிருச்சு. முதுகு பக்கத்தில் அப்படியே தண்ணியாக இருக்குது. எப்படி இப்படி எனக்கு வேர்க்கவே வேர்க்காது. எனக்கு அப்படி ஒரு வேர்வை வருது. எனக்கு இப்போ அந்த வெயில் வந்து அந்த சூடு வந்து அப்படி கீழே இறங்கி இறங்கி வெயில் வருது. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, குளிக்கும்போது அந்த குளியல் வந்து உங்களுக்கு ஒரு பவுட்ரு கொடுக்குறேன். நீங்கள் குளிக்கும்போது சோப்புக்கு பதில் நீங்கள் சோப்பு போடுறீங்களா, அந்த சோப்புக்கு பதில் உங்களுக்கு தூள் வேறு வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு தூள் மாதிரி உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். அந்த தூள் வந்து 8 பொருள், அதாவது 8 பொருள் இருக்குது. அதில் நீங்கள் என்னென்ன போடணும்னு உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். அது வந்து எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வந்து மிக்ஸியில போட்டுக்கலாம். மிக்ஸியில் வராதுன்னு நினைக்கிறேன். போய் நீங்கள் வந்து ரேஷன் கடையில் போய் நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா, ஒரு ஒரு டப்பாவில் எவர்சில்வர் டப்பாவில் பூச்சிலாம் போகாமல் எவர்சில்வர் டப்பாவில் நல்லா பவுட்ரு பண்ணி நீங்கள் வந்து நல்லா வந்து நல்லா பத்திரமா வச்சுக்கோங்க. இது வந்து என்னென்ன பொருள்னால், அந்த சித்த வைத்தியர் இருக்கிறவங்களாம் வந்து இது வந்து ரொம்ப வந்து பண்ணியிருக்கிறாங்களாம். இந்த சித்த வைத்தியரே இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்களாம். அது வந்து நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். சிலது எனக்கு மறந்து போயிடுது பாருங்கள். எழுதி வச்சுருக்கேன். சிலது எனக்கு மறந்து போயிடுது. சந்தனம், நல்ல சந்தனம். 2வது மஞ்சள், அதாவது சாதாரண மஞ்சள் இல்லை, கஸ்தூரி மஞ்சள். சரியா? கஸ்தூரி மஞ்சள் வந்து போட்டுக்கோங்க. அதாவது மஞ்சள் போட்டுக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள். சில பேருக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள் அப்படி மெதுவாக சொன்னால் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. வந்து எனக்கு கமெண்ட்ஸில் போடுறாங்க, என்னங்க அது என்ன மஞ்சள் கஸ்துன்னு அப்படி வாய்க்குள்ளேயே வச்சுக்கிறீங்க, நல்லா சொல்லுங்கள் அப்படின்னாங்க. சரி, கஸ்தூரி மஞ்சள், அதனால் இப்படி சொன்னேன் நான், தப்பாக எடுத்துக்காதீங்க. கஸ்தூரி மஞ்சள் அதாவது வெறும் மஞ்சள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கசகசா, நல்லா வந்து இந்த குழம்புக்கெல்லாம் போடுவாங்க, அந்த கசகசா போட்டுக்கோங்க. 2வது வந்து வேப்பம்பட்டை வாங்கிக்கோங்க. இந்த சந்தனம், மஞ்சள், கசகசா, வேப்பங்கட்டை ஒன்று இருக்கும். அதாவது வேப்பம்பட்டை, அதாவது கட்டை கிடையாது, பட்டை. அந்த பட்டையெல்லாம் போடுவாங்களா, அந்த மாதிரியே இருக்கும் வேப்பம்பட்டைன்னு. இது நாளாச்சா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அப்புறம் அடுத்தது வெட்டி வேர் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியை தரும். அது ஒன்று போட்டுக்கோங்க. இது 5. 6வது பூலாங்கிழங்கு வந்து ஃபேஷியல் கூட அது வந்து யூஸ் பண்ணுவாங்க. 5 வந்து பூலாங்கிழங்கு. 6 வந்து பச்சை பயிறு போட்டுக்கோங்க. 7 வந்து அரிசி மாவு. இது 8 வரணும். அதாவது சந்தனம், கஸ்தூரி மஞ்சள், கசகசா, அது வேப்பம்பட்டை 4, வேப்பம்பட்டை, வெட்டி வேறு, பூலாங்கிழங்கு, அடுத்து பச்சை பயிறு, அரிசி மாவு. இது என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லாமே வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சி கிரைண்டர் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் குளிக்கும் போதெல்லாம் அந்த பவுட்ரு நீங்கள் பண்ணுறீங்கன்னா, அந்த உடம்பெல்லாம் நல்லா உடம்பு நல்லா ஃபேஸு உடம்பு இது வந்து கலர் வந்து செம்மையாக தெரியும். கலரும் வரும், அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ஜில்னஸ்ஸாகவும் இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் ஆகுதான்னு பாருங்கள். குழந்தைங்களுக்கு போடாதீங்க. ஆகுதான் பாருங்கள். இல்லை சளி பிடிச்சிக்கும் இந்த குழந்தைங்களுக்கு. இது வந்து பெரியவங்க போடலாம். பெரியவங்க வந்து சின்ன அது வந்து
16 வயசு வரைக்கும் நம்ம வந்து 50 வயசுக்காரங்க கூட போட்டுக்கலாம். இது வந்து ஒண்ணும் ஆகாது. ஆனா சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு நீங்க போட்டிங்கன்னா, அது குழந்தைங்களுக்கு ஆகுதான்னு பார்த்துட்டு போடுங்க. ஏன்னா இதெல்லாம் குளிர்ச்சித்தன்மை. குழந்தைக்கு சளி பிடிச்சுக்குன்னா, அவங்களுக்குன்னா டக்குன்னு வந்து வேலை செய்யும். பெரியவங்களுக்கு கொஞ்சம் லேட்டா தான் வேலை செய்யும். இந்த வெயில் காலத்தில போடுன்னு தான் சொன்னேன். அதனால் நீங்க வந்து இத யூஸ் பண்ணி நல்லா போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னும் உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் காத்துட்ருக்கு. தேங்க்யூ வெரி மச்.